தாய் ஓர் எழுத்து, ஒரு சொல் மந்திரம். மொழி ஓர் பதம், பலரையும் இணைக்கும் பாலம். இது செவிடனுக்கும் கேட்கும், குருடனுக்கும் தெரியும் பதம். தமிழ் ஒரே வார்த்தை, 1000 அர்த்தங்கள், 1 கோடி பாவங்கள். இது என் தாய்மொழி தமிழ். இல்லை இல்லை, இது நம் தாய்மொழி தமிழ். ஆம், நம் தாய்மொழி தமிழ். வாழ்க என சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. ஓர் இனம், அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி சமூகம். இங்கே நிஸ்வாவில் கடல் தாண்டி நாடு கடந்து தேசாந்திரியாக வாழ்ந்த அந்த தமிழ் சமூகம் சாதி மதம் பேதம் தகர்த்து இங்கே இப்பொழுது இக்கணம் இந்த நிஸ்வாவில் சங்கமித்திருப்பது ஒரு நிதர்சன உண்மை. பல தமிழர்கள், பல தமிழ் குடும்பங்கள் தமிழுக்காக சங்கமித்த கதை இது. நிஸ்வா தமிழர் சங்கமம் ஒருங்கிணைந்து இன்றும் இணைந்தே இருப்பது வெறும் கதை அல்ல. ஆம், இந்த நிஸ்வா மண்ணில் நாம் பதித்திருக்கும் தடம் இது. காலத்தாலும் அழிக்க முடியாத இந்த தடத்தில் கால் பதித்திருக்கும் நாம் அனைவரும் நிஸ்வா தமிழர் சங்கமத்தின் வரலாற்று சிற்பங்கள், இந்த இயக்கத்தின் அச்சாணிகள். நிஸ்வாவில் வாழ்ந்த வாழும் பல தமிழ் ஆர்வலர்கள் முன்னெடுப்பில் கிபி 2013ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் தமிழ் வருட பிறப்பு திருநாளில் துவங்கப்பட்டது இந்த நிஸ்வா தமிழர் சங்கமம். அதன் தொடர்ச்சியாக மார்ச் மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மகளிர் தினம் கொண்டாட்டம். ஆம், மார்ச் 8ஆம் நாள் மகளிர் தினம். தாய்மையை போற்ற தெரிந்த, பெண்மையை மதிக்க தெளிந்த ஓர் இனம், ஓர் சமூகமாய் ஓர் இடத்தில் ஒன்று கூடி துவக்கியதுதான் இந்த தமிழ் வகுப்பு. தகுதி நிறைந்த ஆசிரியர்களை கொண்டு பொறுப்புடனும் பொது நலத்துடனும் நண்பர்களின் வீட்டில் ஒரு சிறிய அறையில் நடத்தப்பட்டது நம் தமிழ் வகுப்பு. நாளடைவில் வளர்ந்து பெருகி பண்பட்டு இன்று ஒரு ஆலமரமாய் விருட்சம் கொண்டுள்ளது. ஒரு கல்வி நிறுவனத்திற்கு நிகராக அனைத்து வகையிலும் இந்த நிஸ்வாவில் தமிழ் வளர, தமிழ் சமுதாயம் மலர பெரும் பாடுபட்டும் பண்பட்டும் இன்று பெருமையோடு இங்கே நிற்கிறது. சரியாக 10 ஆண்டுகள் 11 மாதங்களுக்கு முன் தொடங்கிய ஓர் புதிய பயணம் இன்றும் இனியும் உங்களோடு பயணிக்க இருக்கிறது. நிஸ்வா தமிழர் சங்கமத்தின் சாதனைகள்: மழலை கல்வி, சான்றிதழ் கல்வி, அடிப்படை நிலை, இடைநிலை, மேல்நிலை மற்றும் மேற்சான்றிதழ் கல்வியில் நிலை 1, நிலை 2, நிலை 3 என தமிழ் இணைய கல்வி கழக சார்பாக இதுவரை பயின்ற அனைத்து குழந்தைகளுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மே மற்றும் டிசம்பர் மாதம் மஸ்கட் தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற இந்த தேர்வுக்கு மாணவர்களுடன் பெற்றோர்கள், அவர்களுடன் ஆசிரியர்கள் என ஒவ்வொருவரும் மேற்கொண்ட முயற்சியும் வெற்றி பெற்ற தருணம் இந்த நிஸ்வா தமிழர் சங்கமத்தின் மணிமகுடம். இதன் மூலம் கல்வியியலில் 100% தேர்ச்சி பெற்றோம். ஆண்டுதோறும் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, பேச்சுப் போட்டி, திருக்குறள் போட்டி, தனித்திறன் போட்டி மற்றும் நிஸ்வா வாழ் தமிழ் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரையும் ஒன்று கூட்டி கவிதை, கட்டுரை, கதை, நாடகம், நடனம், பட்டிமன்றம், இசைக்கச்சேரி என பல போட்டிகள் மாணவர்கள் முன்னிலையில் நடத்தி தமிழ் ஆர்வத்தை தூண்டியதோடு செவி வழியே சிந்திக்கவும் செய்திருக்கிறது இந்த நிஸ்வா தமிழர் சங்கமம். இதன் மூலம் உளவியல் ரீதியாகவும் சாதனை செய்துள்ளது. மேலும் கல்வி மற்றும் கலை சுற்றுலா வாழ்நாளில் மறக்க இயலாத மாபெரும் முயற்சி. மகளிர் தினம், ஆண்டு விழா, கலை விழா, குழந்தைகள் தின விழா, பொங்கல் விழா, விளையாட்டு போட்டிகள் என வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை விழிப்புடனும் மகிழ்வுடனும் பிரகாசமாய் வாழ்ந்திட பல மெழுகுவர்த்திகள் உருகின அவர்களுக்கும் சேர்ந்தே. வெளிச்சம் விளக்குகளோடு விளையாடும் சங்கமம், கனிகள் பூக்களோடு கைகோர்க்கும் சங்கமம், நதிகள் ஓடைகளோடு நடமாடும் சங்கமம், சாதனைகளை மிஞ்சிய சோதனைகளும் எஞ்சிய சங்கமம் இதோ. மிக்ஜாம் மற்றும் வர்தா புயல். ஒரு கண்ணில் நீர் வடிந்தால் மறு கண்ணும் அழுதிடுமாம். புயலால் நம் சொந்தங்கள் அங்கே வாடியபோது இதே நிஸ்வா தமிழர் சங்கமம் கண்ணீர் வடித்தது மட்டுமல்லாது தன் பங்குக்கு களத்தில் இறங்கி
தமிழ்நாட்டில் தொண்டு ஆற்றியும் நன்கொடை ரூபாய் 5 லட்சம் கொடுத்தும் புயலை பூவுக்குள் அடக்கியது. எதிர்பாராத விதமாக வேலை இழந்து தவித்த நம் தமிழர்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி 3 வேளை உணவு, பத்திரமாக நாடு திரும்ப அவரவர் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ பொருள் உதவி, பயணச் செலவு, பண உதவி செய்து கொடுத்திருக்கிறது நம் நிஸ்வா தமிழர் சங்கமம். நினைவேந்தல். புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பலியான சுமார் 40 இராணுவ வீரர்களுக்கான நினைவேந்தலை செலுத்தி இதன் மூலம் நம் நாட்டுப்பற்றையும் மனிதநேயத்தையும் நம் பிள்ளைகளுக்கு உணர்த்தியது இந்த நிஸ்வா தமிழர் சங்கமம். நிஸ்வா தமிழர் சங்கமத்தின் தூண்கள் கல் தூண்களோ மரத்தூண்களோ அல்ல, இவர்கள் மனித தூண்கள். இந்த நிஸ்வா தமிழர் சங்கமம் இன்று இங்கே கூடியிருக்க காரணகர்த்தாக்கள். இவர்கள் நம்மிடையே தமிழை வளர்த்தது மட்டுமல்லாமல் தமிழும் தன்னை இந்த நிஸ்வாவில் வளர்த்து கொண்டது என்றே மார்த்தட்டி கொள்ள வேண்டும் நம் நிஸ்வா தமிழர் சங்கமத்தினர். நிஸ்வா தமிழர் சங்கமத்தின் முன்னெடுப்பாளர்கள் திரு இளங்குமரன், திரு சரவணன், திரு இக்னிஷியஸ், திரு தங்கவேல், திரு டேவிட், திருமதி லலிதா ஜஸ்டின், திரு அசோகன், திரு ஷியாம் சுந்தர். இவர்களோடு இன்றும் என்றும் நண்பர்கள் திரு தாகிர், திரு அமல்ராஜ், திரு முத்து